என் அன்பு குழந்தையே, துரோகங்களால் வீழ்ந்து போய், பிரிவுகளால் உடைந்து போய், மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளால் மனம் வெந்து போய், கண்ணீரால் உடல் முழுவதும் நனைந்து போய், வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இப்பொழுது உன்னுடைய பெருமாள் யார் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உணரப் போகின்றாய். உனக்கான எல்லா விஷயங்களையும் சரி செய்து நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகின்றேன். உனக்கான நல்ல நேரமும் காலமும் இப்போது ஆரம்பமாகிவிட்டது. இனி நீ வருத்தப்பட வேண்டாம் என்கின்ற சந்தோஷமான செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் என்றெல்லாமே. உனக்கு யாரும் இல்லையே என்று மட்டும் நினைத்து விடாதே. எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக பரிந்து பேசவும் உனக்கான நற்செயல்களை செய்யவும் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். யாருடைய உருவத்திலாவது நான் வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீர்வேன். அந்த வானமே இடிந்து உன்னுடைய தலையில் விழப்போகின்ற சூழ்நிலை வந்தாலுமே கூட உன்னுடைய மனம் என்ன யோசிக்க வேண்டும் என்று தெரியுமா? பயப்படாமல் எல்லாவற்றையும் என்னுடைய பெருமாள் சரி செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் கடைசி நொடியில் என்னுடைய கரங்களை நீட்டி உன்னை காப்பாற்றுவேன். எத்தனை தடைகள் வந்தாலும் என்னை நினைப்பதை நீ நிறுத்தி விடாதே என் தங்கமே. உனக்கு மன ஆறுதலாய் உன்னுடைய பெருமாள் நான் தானே இருக்கின்றேன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நிமிடம் என்னை நினைத்து பார்த்தால் போதும், அத்தனையையும் நான் சரி செய்து விடுவேன். என்னை முழுவதுமாக நம்புகின்ற உனக்கு உனக்காகவே உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றேன். காலம்தான் கடந்து போகின்றதே தவிர உங்களிடம் நான் வைத்த வேண்டுதல்களை இன்னும் நிறைவேற்றவில்லையே அப்பா என்று மட்டும் நினைக்காதே. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை உணரப் போகின்றாய். சில காலமாக நீ நீயாகவே இல்லை என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய மனதில் உனக்கு கவலைகள் பாடாய்படுத்துவதையும் நான் அறிவேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் இப்போது உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தானே வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்துள்ளேன். எப்பொழுதும் மனதில் எதையாவது யோசித்துக் கொண்டு ஏன் வருத்தப்பட்டு கொண்டும் வேதனையோடும் இருக்கின்றாய்? என்ன வேதனையாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு என் தங்கமே. உனக்காக நான் அதை தீர்த்து வைக்கின்றேன். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்ததே போதும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாத நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை தரப்போகின்றேன். எது உனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதையே நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். உன்னுடைய மனதில் நீ என்னை நினைத்து கொண்டு செய்யும் எல்லா விஷயங்களிலும் எல்லா செயல்களிலும் நீ வெற்றி பெற்று சந்தோஷப்படுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது. உன்னுடைய சிந்தனைகளை சிதற விடாமல் உன்னுடைய மனதில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. என்னை மீறி எதுவுமே தவறாக நடக்காது என்று என் மீது முழுமையான நம்பிக்கை வை என் செல்லமே. நல்லவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. என்னை நம்புபவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உனக்கான விடுவு காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையை இழக்காதே. எந்த தடங்கள் வந்தாலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருந்தால் அந்த கெட்டதிலும் உனக்கான நல்லதை உன்னுடைய கண் குளிர நான் காட்டுவேன் என் செல்லமே. உன்னுடைய வேண்டுதலை நான் ஒருபோதும் நிராகரித்ததே கிடையாது. இதோ இப்பொழுது கூட நிறைவேற்றித்தானே தரப்போகின்றேன். தேவையில்லாத கவலைகளை நீ அகற்றிவிட்டால் உன்னுடைய கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். உனக்கான நல்லது நடக்கும். என்னுடைய நாமத்தை நீ ஒரு முறை சொன்னாலே போதும், உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாம் புயல் போல் ஓடி மறைந்துவிடும். காலங்கள் மாறலாம், நீ நம்பிய மனிதர்கள் மாறி உன்னை ஏமாற்றலாம். ஆனால் ஒருபோதும் நீ என் மீது வைத்த நம்பிக்கை ஏமாற்றமாக ஆக விடமாட்டேன் என் செல்லமே. இதுவரையிலும் நீ எந்த அளவு கஷ்டத்தை அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன். கஷ்டத்தில் வரும் சந்தோஷம்தான் என்றுமே நிலையானது. நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று நம்பு. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று என் மீது நம்பிக்கை வை. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் களைத்து தீர்த்து விடுவேன் என்று நம்பிக்கையோடு சந்தோஷமாக காத்திரு என் செல்லமே. இத்தனை நாட்களாக கஷ்டங்களை நோக்கி சென்று கவலைப்பட்டு கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறப்போகின்றது. உன்னுடைய மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் நீ கலங்க கூடாது. உன்னோடு நான் இருக்கின்றேன் அல்லவா?
தைரியமாக இரு. கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்கும் உன்னை யார் ஏமாற்றினாலும் நான் விடமாட்டேன். எல்லாவற்றையும் உன்னுடைய பெருமாள் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். அது உன்னுடைய சோகங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் முடியவில்லை, மேலும் அதிகமாகத்தான் ஆகின்றது என்று உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. உனக்கான வாழ்க்கை உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது. அதிலும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையையே நான் உனக்கு ஆசீர்வதிக்கப் போகின்றேன். அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல் போன்ற எல்லா வளங்களையும் பெற்று நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய். நீ இந்த சோகத்தை கடந்துவிட்டால் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் வேறேதும் சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. நிறைய கஷ்டங்களை அனுபவித்த நீ மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தினார்கள், தலை குனிய வைத்தார்கள், பெரும் சிக்கல்களை உண்டாக்கினார்கள். ஆனால் நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகவும் கவனத்தோடு நகர்ந்து வந்து விட்டாய். என்னுடைய அனைத்து கவனமும் எப்போதும் உன்மீதுதான் இருக்கின்றது. என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது சிலர் அதிலிருந்து ஓடி ஒளியத்தான் செய்கிறார்கள். ஆனால் நீயோ என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் மீது முழு பாரத்தை போட்டு மனம் தளராமல் நிதானமாய் செயல்பட்டு யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுதாலும் என்னுடைய அப்பா இருக்கின்றார், எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்கின்ற அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய். இது போன்று நம்பிக்கையோடு நீ இருந்ததால்தான் இப்போது உன்னுடைய அனைத்து சோகங்களையும் கடந்து வந்து சுகமாக வாழ்வதற்கான நிலையை வந்தடைந்து விட்டாய். இந்த உலகத்தின் நியதிப்படி அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கின்றது. இதற்கு கால நேரம் என்று இல்லை. உன்னுடைய வேண்டுதல்களை உன்னுடைய அப்பா ஒருபோதும் அலட்சியப்படுத்தாமல் உனக்கு தேவையானதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். எப்படிப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டு நான் கொண்டு வந்து விடுவேன். நம்பிக்கையோடும் புன்னகையோடும் பக்தியோடும் எந்த பிரச்சனையின் போதும் என்னை நீ பார்க்கும் போது உனக்கு தேவையானதை நான் நிச்சயம் அள்ளி அள்ளி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நயவஞ்சகத்துடன் பிறரை கெடுக்க நினைக்காதே. தூய எண்ணங்களோடு இரு. நல்ல செய்தி உன்னை தேடி வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, துரோகங்களால்